அனைவருக்கும் வணக்கம். பட்டறிவில் பகுத்தறிவு என்ற தலைப்பின் கீழ் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். இன்று நாம் சிந்திக்க போற தலைப்பு செருப்பு சம்பந்தப்பட்டது. அதாவது கோயிலுக்கு போகும்போதோ பூசை செய்யும் போதோ அல்லது நம்ம திருமுறை போன்ற புத்தகங்களை படிக்கும் போதோ ஏன் செருப்பு போட்டுட்டு செய்யக்கூடாதுன்னு நம்ம பெரியவங்க சொன்னாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எடுத்து அறிவியல் பூர்வமாக மருத்துவ பூர்வமாக கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். யோசிச்சு பாருங்க, நம்ம திருப்புகழ் மாதிரியோ அல்லது பகவத்கீதை அல்லது நம்மளுடைய திருமுறைகள் இப்படி எடுத்து நம்ம படிக்கும்போது நம்ம உடலில் ஒரு விதமான எனர்ஜி மூவ்மெண்ட் நம்மளுக்கு தெரியும். அப்படியே ஒரு மாதிரி ஆகும், சிலிர்க்கு, எனக்கு உடம்பு சிலிர்க்குது அப்படின்னு நாமெல்லாம் நிறைய பேர் சொல்லுவோம், உணர்ந்திருப்போம். அந்த சிலிர்ப்பு எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான நம்ம உடலில் அந்த எனர்ஜின்னு சொல்கிற அந்த அலைவரிசைகள் அதிகமாகுது, அதிர்வலைகள் அதிகமாகுது. இப்போ அந்த அதிர்வலைகள் அதிகமாகும் போது நாம் அதை ட்ரெயின் அவுட் பண்ணணும். இப்போ நாம் யோசிச்சு பார்ப்போமே, ஒரு ஃபோன் எடுத்தாலுமே அதிகமான பேட்ரி பவர் நாம் ஏற்ற முடியாது, அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் ஆகத்தான் செய்யணும். இல்லை அப்படின்னா பேட்ரி கெட்டு போயிடும். அதே மாதிரி தான் நம்ம உடலும். இதற்கு அந்த அந்த அதிர்வலைகள் அதிகமாக ஏறும்போது நாம் அதை சரிவர நாம் அதை சமாளிக்கலை அப்படின்னா அதனால நமக்கு தலைவலியோ அல்லது முதுகு வடம் பற்றின பிரச்சனைகளோ நமக்கு வரும். அதனால தான் என்ன பண்ணாங்கன்னா, செருப்பு போடாமல் பூசை பண்ணணும், செருப்பு போடாமல் இப்படிப்பட்ட நூல்களை படிக்கணும்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, அதிகப்படியான அதிர்வலைகள் இருந்தது அப்படின்னா அது அப்படியே பூமிக்கு போயிடும். ஏர்த்திங்னு இன்னைக்கு நாம் சொல்கிறோம் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் ஏர்த்திங்னு ஒன்று சொல்லுவோம். அதாவது பூமிக்கு நம்ம அந்த கரண்ட்டை பாஸ் அதிகமாக இருக்கிறத பாஸ் பண்ணுறது. அதே ஒரு குறிப்பை தான் நாம் செருப்பு போடாமல் நின்று பூசை பண்ணும்போது நம்ம உடலில் நடக்கிறதும். ஏன்னா செருப்பு போடும்போது என்ன ஆகுது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கரண்ட்டில் கை வைக்கும்போது நம்ம வீட்டில் என்ன சொல்லுவாங்க, கரண்ட்டில் கை வைக்க போகிற, செருப்பு போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, கரண்ட்டு நம்மளை மீடியமாக வச்சு பூமிக்குள்ளே இறங்குச்சு அப்படின்னா நமக்கு ஷாக் அடிக்கும், நம்மளுடைய உடல் எரிந்து போகும். அப்போ செருப்பு போட்டுட்டா என்ன ஆகும்னா, நமக்கும் அந்த பூமிக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு அது துண்டிச்சிடுறதுனால நம்ம உடலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அப்போ செருப்பு அப்படின்னு சொல்கிறது ஒரு இன்சுலேட்டராக இருக்குது, கண்டக்டராக இல்லாமல் இன்சுலேட்டராக இருக்குது, புரிஞ்சுக்கணும். அதனால என்ன ஆகுதுன்னா, பூமியில் இருந்து வர்ற எனர்ஜி நமக்கு வர்றதும் தடைப்படுது. நம்ம உடம்புலேருந்து அதிகப்படியான எனர்ஜி இருந்தால் அதுவும் பூமிக்கு போகிறது தடைப்படுது. இதனால தான் அதிகப்படியான உடல் உபாதைகள், அதாவது ஒத்த தலைவலி, மைக்ரேன் இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக வர்றதை நாம் பார்க்குறோம். இந்த செருப்பு போட்டுட்டு நம்ம நடக்கிற கலாச்சாரம், வீட்லேயும் செருப்பு போட்டுட்டு வெளியிலையும் செருப்பு போட்டுட்டு நடக்கிற கலாச்சாரம் எங்கே இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் காலத்தில் தான் நமக்கு இது வந்தது. காரணம் என்னன்னா, அவங்க இருக்கிற ஊர் -20 டிகிரி -30 டிகிரின்னு இருக்கிற இடத்துல செருப்பில்லாமல் அவங்க வெளியில் போனாங்கன்னா என்ன ஆகும்னு நாம் கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும், உறைஞ்சு போயிடுவாங்க. அதனால தான் அவங்க என்ன பண்ணினாங்கன்னா, செருப்பு போட்டுட்டு நடக்கிற வழக்கம் அவர்கள் ஊருக்கு சரியாக இருந்தது. -20 டிகிரி எங்க, 20 டிகிரி எங்க, நாம் +20 டிகிரியில் செருப்பு போட்டுட்டு நடக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்காம போகுது. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த காயா யோகா, காயா மெடிடேஷன் அப்படின்னு ஒன்று இருக்குங்கிறது தெரியலை. காயா மெடிடேஷன், காயா யோகா என்று சொல்லப்படுவது மிகவும் பிரசித்தி பெற்று வந்து கொண்டிருக்கின்ற ஒரு விதமான தவ முறை. அந்த தவ முறையில் என்ன சொல்லித்தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 நாள் ட்ரைனிங்கு. நீங்கள் அங்கே போனீங்கன்னா செருப்பில்லாமல் புல் தரையில் நிற்கிறதுக்கும், செருப்பில்லாத ஒரு பாய் வெறும்ன ஒரு பாய் மட்டும் விரிச்சிருக்கிற ஒரு புல் தரையில் உட்காந்து நாம் நம்மளுடைய மெடிடேஷன், நம்மளுடைய பேச்சு, விளையாட்டு இது எல்லாமே அவங்க சொல்லித்தராங்க. அப்போ என்ன ஆகும்னா, பூமியிலேருந்து வர்ற எனர்ஜி அந்த டிரான்ஸ்மிஷன் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத அவர்கள் இன்று உணர்ந்து நடந்து கொண்டு வர்றாங்க. இதை தானங்க நம்மளோட பாட்டி தாத்தா ஆரம்ப காலத்திலேருந்து செய்துட்டு இருந்தாங்க. யோசிச்சு பார்ப்போமே, எத்தனை தலைமுறையாக அவர்கள் செருப்பில்லாமல் நடந்து ஆரோக்கியமாக இருந்தார்கள் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும்.
தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா கோயில். அந்த காலத்தில் பாருங்கள், நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் காலையில் எழுந்திருப்பாங்க, குளிப்பாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் உணவு உட்கொள்ளுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, காலையில் குளித்த உடனே இந்த உடம்பு வந்து ஒரு கண்டக்டராக மாறிடுது. அப்போ நாம் வெறும் தரையில் வெறும் காலில் நல்ல அழகான கல், அதாவது கருங்கல் போட்டிருக்கிற கோயிலில் வலம் வரும்போது அல்லது கருங்கல்லோட ஆன மலையை ஏறி இறங்கும்போது நமக்கு உடலுக்கு தேவையான எனர்ஜி அதிகப்படியாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிது. அதனால தான் அவர்களால் சுறுசுறுப்பாக இருக்க முடிஞ்சுது. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு அவங்கெல்லாம் இந்த ட்ராக்கர் வாட்சை கட்டிட்டு 10,000 ஸ்டெப்ஸ்ன்னு நான் சொல்லிட்டு இருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க, அவ்வளவுதான். நம்ம சாதாரணமாக இட்லி வடை பொங்கல் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் எத்தனை ஆரோக்கியமாக இருந்தாங்க. யாராவது ஒருத்தருக்கு நரம்பு தளர்ச்சி அல்லது ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு எங்கேயாவது நாம் கேட்டிருப்போமா? ஏன் அப்படின்னா, அந்த கருங்கல்ல நம்ம நடக்கும்போது என்ன ஆகும், வெறும் காலில் கருங்கல்ல நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஆர்த்ரைட்டிஸ் மற்றும் அந்த எலும்பு நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் வராமல் இருந்து தடைப்பட்டது. அதனால தான் அவங்க செருப்பில்லாமல் அந்த காலத்தில் கோயிலை வலம் வந்தாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் மார்பிள் கிரானைட் அப்படின்னு போடுறதுனால அது உடலுக்கு அதிகப்படியான உபாதைகளை தான் கொடுக்குதே ஒழிய நல்ல அதிர்வுகளை கொடுக்கறது கிடையாது. ஆனால் கருங்கல்ல கட்டின கோயில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கறதாக இருந்தது. அப்படின்னு சாமி நம்பிக்கையோடு நாம் கோயிலை சுற்றி வரணும்னு கிடையாது. சாமி நம்பிக்கை இல்லாமலே கோயிலை வலம் வந்தால் கூட நமக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை அந்த காலத்தில் கொடுத்தாங்க. சும்மா நடனா யாரும் நடக்க மாட்டாங்க. கொரோனா காலகட்டத்தில் பாருங்கள், வீட்டில் உட்காந்துருக்குறோம், நடனா நடக்கிறோமா? இல்லை. கோயிலுக்கு போய் 2 சுற்றிட்டு வாடினா ஏதோ ஒரு காரணத்துக்காக போவாங்களேங்கிறதுனால தான் கோயிலை அத்தனை பெரியதாக கட்டி அதை பாதுகாத்து அதுக்கு காலையிலையும் சாயங்காலமும் போய் பூசை பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை நம் முன்னோர்கள் வைத்தார்கள். அவர்கள் வைத்தது நம் உடலை பேணுவதற்காக என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அதிகப்படியான நல்ல ஆரோக்கியத்தோடு அவர்கள் அனைவரும் வாழ்ந்தார்கள், இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை மேற்கொண்டு நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்வோம் என்று சொல்லி மீண்டும் உங்களை அடுத்த ஒரு தலைப்பில் அடுத்த வாரம் சந்திக்கின்றேன். நன்றி.